How to make $50 a day for free. ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்டா கண்டினியூஸா $50 மினிமம் 100% ஃப்ரீயா ஏர்ன் பண்ற எப்படின்னு சொல்லி தெரியும்னு சொன்னா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெஸ்டான 100% ஃப்ரீ ஏர்னிங் மெத்தட்ஸ்ல ஆன்லைன்ல $50 ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்ட் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய டிப்ஸ் சொல்ல போறேன். ஸோ டெய்லி $50 ஏர்ன் பண்றதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனா இப்ப நான் சொல்ல போற வழியை பாத்தீங்கன்னு சொன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி. அடுத்தது நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்ல, தாராளமா செய்யலாம். அடுத்தது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் இதை ஏர்ன் பண்ணது எந்த அவசியமும் இல்ல. இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஓகே, ஆனா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த மெத்தட் பேரை பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்றேன். இது நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்ல, டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது என்னன்னு சொன்னா அது வழங்குறதுக்கு முதல் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு வழங்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னா இன்னொரு ஆளோட ப்ராடக்ட் சர்வீஸையோ நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ல பயன்படுத்தி அதுக்கு நீங்க சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல கமிஷன் அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் ஓனர் தருவாங்க. ஸோ இதுல மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது. பிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. பிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்களான லைக் இந்த வாட்ச் மாதிரி ஒரு வாட்ச், அப்படி இல்லாட்டி இந்த கோட் மாதிரி உண்டு. அதாவது பிசிக்கலா தொட்டு உணரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்களுக்கு நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள நீங்க செய்யற மார்க்கெட்டிங் எஃபர்ட் கூட உங்களுக்குன்னு சொல்லி அஃபிலியேட் லிங்க் கொண்டு தருவாங்க. அந்த அஃபிலியேட் லிங்க் கூட போய் யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்குறாங்களோ அந்த வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 10ல இருந்து ஒரு 20%, சில நேரம் 3-4% கூட தருவாங்க. சில கம்பெனி டிபெண்ட்ஸ், கம்பெனியை பொறுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க கமிஷன் கொடுக்க போறாங்கிற மாறும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி டிசைட் பண்ணின மாதிரி உங்களுக்கு அந்த சேல்ஸ் எவ்வளவு நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் டைம் பிளஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமா 20% மேல கமிஷன் தர மாட்டாங்க. ஏன்டா பிசிக்கல் ப்ராடக்ட்ஸுக்குள்ள மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அடுத்தது ஷிப்மெண்ட், ரிட்டர்ன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால ஸோ அதுக்கு பெரிய அளவான பங்கு போறதால அஃபிலியேட்ஸுக்கு மோர் தென் 20% கொடுக்கறதுக்கு அநேகமான கம்பெனிஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்களை கட்ட மாட்டீங்க. அதே சமயம் டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களான கோர்சஸ், கோச்சிங் ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர்ஸ், மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம், இப்படியான ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தரம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ஃபவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தரம் கிரியேட் கோர்ஸ் ஒரு தரம் தான் கோர்ஸ் கிரியேட் பண்றேன், அப்புறம் மெயின்டைன் தான் பண்றேன். சாஃப்ட்வேர் ஒரு தரம் தான் கிரியேட் பண்றேன், கோச்சிங் ப்ரோக்ராம் ஒரு தரம் தான் கிரியேட் பண்றேன். ஸோ இது ஒரு தரம் கிரியேட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் இது செல் பண்றதால என்ன அட்வான்டேஜ் திரும்ப திரும்ப மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் இல்லாததால அஃபிலியேட்ஸுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கமிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல ரேஞ்ச் பாத்தீங்கன்னு சொன்னா மினிமம் 40%ல இருந்து 90-95% வரையும் அஃபிலியேட் கமிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் செய்யலாம். நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளையண்ட்ஸை நீங்கள் உங்கள்கிட்ட வர வச்சு அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை சொல்லி சேல் எடுக்கிறது தான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் சொன்னால் பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளையண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள தேடி போய் நீங்க அவங்கள்ட்ட அந்த ஆஃபரை சொல்லி அதுக்கு சேல் எடுக்கிறது. ஓகே, நீங்க இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம், அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆனா ஸ்பேமிங் செய்யக்கூடாது. அநேகமா நாங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஸ்பேம் பண்ண நினைச்சிட்டீங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆக்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட் இதா இருக்கு ஃபெமிலியா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு என்ன இருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்க, இது இல்லை நான் ஜாயின் பண்ணிக்க, நீங்க ப்ராடக்ட் வாங்கினா கமிஷன் கிடைக்கும் சொல்லி இப்போ அவங்கள ஸ்பேம் பண்ணுவீங்கன்னா அது ஸ்பேமிங். அதுல பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை. அப்படி செய்வீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாண்டிங் இல்லாமல் அடுத்தது நீங்க ஒரு ஸ்பேமர் மாதிரி பார்க்கப்படுவீங்க. அடுத்தது உங்களை அவங்க ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி செய்யணும், ஸ்பேமிங் மாதிரி செய்யப்படும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் கடைசியில் வாரம் ப்ராப்பரா செய்யறது. இப்போ நம்ம பிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம், டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம். இன்னொரு பெஸ்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இது ரெண்டையும் விட பெஸ்டான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அது என்னன்னு சொன்னா டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது என்ன விஷயம்னு சொன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை வாங்குறாக்கள் மாதம் கண்டினியூஸா அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு பே பண்ணணும். அப்படி வருஷத்துக்கு ஒருக்கா கண்டினியூஸா பே பண்ணணும். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இப்போ ஆன்லைன்ல என்ன வெப்சைட் ஒன்று உருவாக்குறேன்னா வெப்சைட் பில்டர் மாதம் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க டொமைன் வாங்குனீங்கன்னு சொன்னா டொமைன் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ற மாதிரி இருக்கும். இல்லை டொமைன் ஹோஸ்டிங் பண்றீங்க அதே பிளாட்ஃபார்ம்ல மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்க ஆட்டோ ரெஸ்பாண்ட் பாவீங்கன்னு சொன்னா ஆட்டோ ரெஸ்ட் பண்றதுக்கு மாதம் பே பண்ண. இப்போ நான் எந்த நீச்சில் இருக்கிற 2-3 உதாரணம் சொல்றேன். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க மாதம் என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் கண்டினியூஸா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸுக்கெல்லாம் நீங்க பே பண்ணிட்டீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்கல இந்த மாதிரி எல்லாம் பே பண்ணிட்டீங்க, நீங்களே யோசிச்சா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களோட ஐடியாக்குள்ள வரும்.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் அநேகமான ப்ராடக்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட அஃபிலியேட்ஸுக்கு மந்த்லி ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் இப்போ அவங்க சொல்லுவாங்க எங்களோட சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஒரு சேல் ஒன்று எடுத்துருவீங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த கஸ்டமர் ஃபே பண்ணுற மணிலேருந்து ஒரு 40%, 30%, 50% உங்களுக்கு அந்த கஸ்டமர் எவ்வளோ காலத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாரோ அவ்வளோ காலத்துக்கு தருவோம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $100 ப்ராடக்ட் விற்கிற ஒரு கம்பெனியோட அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணுறீங்க. அது ஒரு டிஜிட்டல் ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ணுற ஒரு கம்பெனி. அவங்க 50% கமிஷன் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி வைப்போம். ஓகே, ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு $50 கமிஷன் கிடைக்கும். ஓகே, ஏன்னா 50% கமிஷன். ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு $50 கிடைக்கும். ஆனா அந்த $50 ஒன் டைம் இல்ல, அது சாஃப்ட்வேருங்கிறதால அந்த ப்ராடக்ட்டை வாங்கினவர் கண்டினியூஸா எவ்ரி மந்த் அவர் $100 அங்கே பே பண்ணக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு தர நீங்க செஞ்ச ஒர்க்கு கண்டினியூஸா $50 எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இது எனக்கு நடந்துட்டு இருக்குது. நான் 4 வருஷத்துக்கு முதல் செஞ்ச 2-3 அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ணி 2 ப்ராடக்ட்ஸை வாங்கினாங்க. ஸ்டில் திஸ் டேட் வரைக்கும் கண்டினியூஸா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ யூஸ் பண்றதுக்கு நான் எப்பயோ எழுதின பிளாக் போஸ்ட், அது யாரோ ஒரு ஆள் நான் எழுதின பிளாக் போஸ்ட்டை பார்த்து வாங்கின ப்ராடக்ட்டுக்கு எனக்கு இன்றைக்கு கூட கண்டினியூஸாக அந்த கம்பெனி எனக்கு கமிஷன் தந்துட்டு இருக்கு. அது ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் லிங்க் எங்கே எடுக்கணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும்னா கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி கண்டினியூஸாக நீங்கள் லீட்ஸ் அனுப்ப தான் உங்களுக்கு கண்டினியூஸாக சேல்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை நிப்பாட்டுறீங்களோ அது பிறகு உங்களுக்கு வர கமிஷன் நின்றும். கண்டினியூஸா சேல் நடந்தால் தான் உங்களுக்கு கமிஷன் வரும். டிஜிட்டல் ஒன் டைம் பேமெண்ட் தரதுலையும் அப்படித்தான். நீங்க உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் கூடிய கிடைக்கும். ஆனா எப்ப ப்ராடக்ட் சேல்ஸ் குறையுதோ உங்களுக்கு கமிஷனும் குறைஞ்சிடும். ஆனா ரெக்கரிங் கமிஷன் வர ப்ராடக்ட்ஸ்களை பாத்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸா நீங்க ஒரு தடவை செஞ்சு விட்டு ஒரு 10 கஸ்டமர் வந்துட்டாங்க, நீங்க சும்மா விட்டாலும் நாளைக்கு அந்த 10 கஸ்டமர்ல 5 கஸ்டமர் கண்டினியூஸா அவங்க பே பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் பே பண்ணினாலும் அந்த 5 வருஷம் உங்களுக்கு கண்டினியூஸா பேசிவ் இன்கம். திஸ் இஸ் த ரியல் பேசிவ் இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப வாங்க $50 டே எவ்ரிடே எப்படி ஏர்ன் பண்ண $50 எவ்ரிடே. இப்ப நான் சொன்னது நீங்க ஒரு ப்ராடக்ட்டை $50 கமிஷன் தர ரெக்கரிங் கமிஷன் தர ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்கன்னா $50 எவ்ரி மந்த் கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. லெட்ஸே அப்படி ஒரு நாளைக்கு ஒரு சேல் படி 30 நாளைக்கு 30 சேல், ஜஸ்ட் 30 சேல் மட்டும் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட் ஃபுல்லா ஜீரோவா நிப்பாட்டினாலும் அந்த எடுத்த அந்த 30 பேரும் கண்டினியூஸா அவங்க மாதம் பே பண்ண கண்டினியூஸா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு $50 கண்டினியூஸா கிடைக்கும். இது நான் சொல்றது ரஃப் எஸ்டிமேட். இதோட கூடலாம் குறையலாம். எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் போறீங்கிறது இல்லைக்கு இல்லை $50 வரை இன்னைக்கு நிப்பாட்ட விருப்பம் இல்லை. நான் கண்டினியூஸா சேல் எடுத்துட்டே போறேன்னா நீங்க 50, 100, 150, 200 நீங்க கண்டினியூஸ் சேல் எடுக்கிறதுக்கு அந்த எடுத்து சேல் அவ்வளவுல ஒரு 50% ரிட்டென்ஷன் இருந்தாலும், அதாவது 50% ஆன ஆக்கள் கண்டினியூஸ் அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு அந்த 50% ஆக்கள் இருந்து திரும்ப செகண்ட் டைம் கமிஷன் வரும். அடுத்த மாதம் அவங்க கண்டினியூ பண்ணினாலும் திரும்ப வரும். நீங்க கண்டினியூஸ் அவங்களோட ஃபனல் நிரப்பி போகக்குள்ள உங்களுக்கு மந்த்லி கிடைக்கிற அந்த ரெக்கரிங் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகும். கைஸ், இதுல பொட்டென்ஷியல் நிறைய பேருக்கு விளங்குது இல்ல. அது உங்களுக்கு ஏர்ன் பண்ணினா தான் அதுல இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும். நீங்க 9 to 5 ஜாப் செய்யற ஆளா இருந்தாலும் சரி, நீங்க பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்மால் பிசினஸ் ஒன்று செய்யற ஆளா இருந்தாலும் சரி, நீங்க பிசிக்கலா பிரசன்டா இருந்து நீங்க அவர்த்த ஹார்ட் ஒர்க் பண்ற அவ்வளவுக்கும் நீங்க நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்க 6 figure ஏர்ன் பண்ணாலும் சரி, 7 figure ஏர்ன் பண்ணாலும் சரி, எப்ப உங்களோட எஃபர்ட்டை நீங்க ஸ்டாப் பண்ணீங்களோ அப்ப உங்களோட மணி ஸ்டாப் ஆகும்னு சொன்னா வேலை இல்லை, ரைட்? ஸோ அங்கே நோ லெவரேஜ், ஓகே, அங்கே நோ பெசிவ் இன்கம், அது எல்லாமே ஆக்டிவ் இன்கம். ஆனால் உங்களுக்கு சின்னதாக பெசிவ் இன்கம் கிடைச்சாலும் நீங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணினதுக்கு பிறகு கண்டினியூஸ் அவங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணணும்னா அங்கதான் பெசிவ் இன்கம் பியூட்டி. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் சும்மா கண்ட அந்த நார்மல் கிளிக் பேங்க் அந்த மாதிரியான சும்மா எல்லாரும் இருக்கிற இதுகளுக்கு இப்போ செய்யாமல் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்கள் ரெக்கரிங் கமிஷன், எல்லா சாஃப்ட்வேரும் ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்றல, ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ற பெஸ்டான நல்ல டிமாண்ட் இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்களை கண்டுபிடிச்சு அந்த சாஃப்ட்வேர்ஸ்களுக்கு நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல பெசிவ் இன்கம் உண்டு. மினிமம் $50 டே இல்ல $100,000 டே கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். HBU ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீயா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டீங்க. அது சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு 100% ஃப்ரீ. நான் கிட்டத்தட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல 6 years இருக்கேன். என் எல்லா சீக்ரெட்டையுமே அதுல ஃபுல்லா நான் டீச் பண்ணிருக்கேன். சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி இந்த மேல இருக்கிற இந்த பொல்லுல ரிப்ளை பண்ணுங்க. ஆல்சோ இதை தாண்டி வேற ஏதாவது பிசினஸ் பண்ண பிடிக்கும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க.